உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஸ்கின்ல ஊறல், அரிப்பு இது போன்ற சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உங்களுடைய ரத்தம் கெட்டு போயிருச்சு, உங்களுடைய ரத்தத்தை தான் சுத்தப்படுத்தணும் அப்படின்றதுல நீங்கள் கவனம் வைங்க. நம்மளுடைய கால், பாதம், கணுக்கால், கணுக்காலுக்கு மேலே முழங்கால், தொடை இந்த பகுதியில் பூரா ஊறல் வரும், அரிப்பு வரும், சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு ஊறல், அரிப்பு வரும் பொழுதே நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு அடுத்தது ஸ்கின் ப்ராப்ளம் வரப்போகுது. அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் நம்ம வந்து தப்பிக்கணும்னா உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தணும். நீங்கள் இரவு தூங்கப்படும் பொழுது நீங்கள் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் உங்களுடைய தூக்கமின்மை அப்படின்ற அந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரத்தத்தில் அதிகப்படியான கழிவுகளை கலக்கும். அதுதான் ஸ்கின் ப்ராப்ளம் வருவதற்கான ஒரு காரணமாக இருக்குது. சில மாதங்கள், சில வருடங்கள் வந்து நீங்கள் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து உங்களுடைய ரத்தத்தில் கழிவுகளை சேர்த்துருந்தீங்கன்னா அதுக்கு ஏதோ போய் ஒரு வாரம், ஒரு மாதத்துக்குள்ளேலாம் உணவு முறையிலையோ, மெடிசன்லையோ, சிகிச்சையிலையோ உங்களுடைய ரத்தத்தை அவ்வளவு சீக்கிரமாக சுத்தப்படுத்த முடியாது. படிப்படியாக தான் அதுக்குள்ளே சுத்தப்படுத்த முடியும். அதுக்கு என்ன பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஹெல்த் கவே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு டயபெட்டிக் அப்படின்ற ஒரு நோய் வந்துருச்சுன்னா அது நிறைய கிளை நோய்களை இன்றைக்கி உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த கிளை நோய்களுக்கு தனித்தனியாக மருத்துவம் எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளே நாமளும் போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் டயபெட்டிக் வந்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிச்சிருது. உடல் முழுவதும் அரிப்புகள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் ஏன் ஏற்படுது? இந்த மாதிரி உடல் முழுவதும் அரிப்பு, கருப்பு கருப்பு பேட்சஸ் வருது. இதெல்லாம் வந்து ஏங்க ஏற்படுது? டயபெட்டிக் வந்தால் எல்லாருமே இதையும் அனுபவிச்சு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இதற்கு அடிப்படை காரணங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த அடிப்படை காரணங்களை நம்ம வந்து களைஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கலாம். இன்றைக்கி சர்க்கரை நோயாளிகள் எல்லா பேரும் அவங்க நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்து அந்த சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்கு வரப்படும் பொழுது இந்த மருந்து மாத்திரை கழிவுகள் நம்முடைய ரத்தத்தில் கலக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மருந்து மாத்திரையை எடுக்காமல் ஏதாவது நம்ம உணவு முறையிலேயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட இவர்களுடைய ரத்தத்தில் எக்ஸஸாக தேவையில்லாத பேட் குளுக்கோஸ் வந்து கலக்க நம்முடைய ரத்தம் கெட்டு போகக்கூடிய தன்மை ஏற்படுது. ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக சேருவதால் தான் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருது அப்படின்னே சொல்லலாம். நீங்க பாருங்க, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல ஸ்கின்ல ஊறல், அரிப்பு இது போன்ற சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய ரத்தம் கெட்டு போயிருச்சு, உங்களுடைய ரத்தத்தை தான் சுத்தப்படுத்தணும் அப்படின்றதுல நீங்க கவனம் வைங்க. நார்மலா சர்க்கரை இல்லாம ஸ்கின்ல பிரச்சனை வந்திருக்குது, அது அப்படியே வந்து படர்தாமரை மாதிரி வருது, தோல் உறிஞ்சிக்கிட்டே வருது, அதெல்லாம் வேற. ஓகேங்களா? ஆமாம், ஃபஸ்ட்டு டயபெட்டிக்னால் வரக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம இதுக்குள்ளே வந்து பார்க்க போகிறோம். டயபெட்டிக்னால் ஒருத்தருக்கு தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது என்றால் ரத்தத்தில் கழிவுகள். இந்த ரத்தத்தில் கழிவுகளை வந்து சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மருந்து மாத்திரை கழிவுகள், கெமிக்கல் மருந்து மாத்திரைகள் கழிவுகளாக நம்ம உள்ளே வரும் பொழுது, ஸ்டீராய்டு மருந்துகள் உள்ளே வரப்படும் பொழுது, அவங்க வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காக நிறைய ஸ்டீராய்டு எடுக்கிறாங்க அப்படின்னா நிறைய மெடிசன் கழிவுகள் வந்து உள்ளே போயிட்டே இருக்குது. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அவங்க அன்றைக்கி பிபிக்கு மாத்திரை எடுக்கிறாங்க, சுகருக்கு மாத்திரை எடுக்கிறாங்கங்கும் பொழுது இது எல்லாம் நமக்கு எங்கே போய் கலக்குதுன்னா நம்முடைய ரத்தத்தில் கலக்கிறது. ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய மிஷின் நம்ம உடம்புல 2 பேர் இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக கிட்னி, நம்முடைய லிவர், கல்லீரல். இப்போ இவங்க தான் ஃபில்டர் பண்ணணும்ல. ரத்தத்தில் எவ்வளோ மருந்து மாத்திரை கழிவுகள் இருந்தாலும் அதை ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அதை சுத்தமாக ஃபில்டர் பண்ண முடியாமல் என்ன ஆயிடுது அப்படின்னோம்னா ரத்தத்திலேயே சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிருது. இப்போ ரத்தத்தில் அதிகமான கழிவுகள் கலக்க ரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாகிடுது. எங்கே அது தேங்குதோ, சர்க்குலேஷன் ஆகாமல் எங்கே தேங்குதோ அங்கே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊறல், அரிப்பு இப்படிலாம் வர ஆரம்பிக்குது. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஓடு தண்ணி சுத்தமாக இருக்கும், கெட தண்ணி தான் நாத்தம் எடுத்துரும், கொசு வந்துடும். கரெக்டுங்களா? ஒரு சாக்கடையே ஓடுது, சாக்கடை ஓடிக்கிட்டே இருக்கிற சாக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு துர்நாற்றங்கள் இருக்காது, ஆட்டோமேட்டிக்காக போயிட்டுருக்கும். ஆனால் ஒரு சாக்கடை ஓடிக்கிட்டு இருந்த சாக்கடை நின்றுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் முழுவதும், அதாவது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்குமே கூட அந்த நாத்தம் வந்து ஏறும். கேட்டால் அங்கனக்குள்ளே வந்து கூவம் இருக்குதுங்க, சாக்கடை ஓடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், ஓடு சாக்கடை கூட நமக்கு நாத்தம் எடுப்பதல்ல, அதுவே நின்று போச்சுன்னா அந்த சாக்கடை நமக்கு நாத்தத்தையும் அங்கேருந்து கொசு, பாக்டீரியா, கிருமிகள் வந்து நமக்கு வந்து பரவ ஆரம்பிச்சு. இதுதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்குது. இதில் குறிப்பாக நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது நம்ம பாடியில் 8 சர்க்குலேஷனில் போகுது அப்படின்பாங்க. அதில் நமக்கு இருதயம் தான் பம்ப் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நமக்கு தலைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருதயத்துக்கும் தலைக்கும் அவ்வளோதான், ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான், ஈஸியாக பம்ப் பண்ணிடும். ஆனால் கீழே காலுக்கு போய் திரும்ப காலுக்கு மேலே ஏறணும் பார்த்திங்களா,
அங்கே தான் வந்து கழிவுகள் தேக்கமாவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளவு லாங்கில் இறங்கி அங்கேருந்து மேலே திரும்பவும் லாங்காக மேலே ஏறி வரக்கூடிய ஒரு சூழல். இதற்கு நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம வந்து காலுக்கு வந்து நடக்கிறோம், நடந்து கொடுக்குறோம், உட்காடுறோம், படியேறுறோம், இது மாதிரியான வேலைகள் உங்களுடைய கால்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை பம்ப் பண்ணி மேலே கொண்டு வந்துடும். ஆனால் அது மாதிரியான வேலையெல்லாம் இல்லைங்க, சிட்டிங் பொசிஷன் தாங்க என் வேலை அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கி உட்கார்ந்த சூழல்லே வேலை பார்க்கக்கூடிய இதுக்கு வரப்படும் பொழுது கழிவுகள் ஈஸியாக காலில் தேங்க ஆரம்பிச்சு. அதனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால் பாதம், கணுக்காலுக்கு மேலே முழங்கால், தொடை, இந்த பகுதியில் பூரா ஊறல் வரும், அரிப்பு வரும், சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு ஊறல் அரிப்பு வரும் பொழுதே நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு அடுத்தது ஸ்கின் ப்ராப்ளம் வரப்போகுது. அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் நம்ம வந்து தப்பிக்கணும்னா உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தணும். அப்போ உணவு முறைகள்னால, மருந்துகள்னாலையும் உணவு முறைகள்னாலையும் வருது அப்படின்னு சொன்னோம். உணவு முறைகள்னால என்ன அப்படின்னா, நம்ம நிறைய வந்து இன்றைக்கி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். இந்த ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடும் பொழுதெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு சிலர் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. சில பேர் அந்த கூலிங்கான ஒரு வாட்டர் சாப்பிட்ற ஒரு பழக்கம் இருக்குது. அப்போ என்னென்னா சாப்பாடு சாப்பிடும் பொழுதே ஆர்டர் பண்ணி வச்சிடுறாங்க ஒரு கூலிங் வாட்டர் பாட்டில் ஒன்று அப்படின்னு. நீங்கள் சூடான ஏதாவது மசாலா கலந்த உணவுகளோ நார்மல் உணவுகளோ கூட சூடான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு உடனடியாக கூலிங்கான வாட்டர் குடிச்சிங்கனாலோ அல்லது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூலிங்கான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்கனாலோ நிச்சயமாக அது உங்களுக்கு கழிவுகளாக மாறும் அப்படின்னு சொல்லி. அப்போ கழிவுகளாக மாறுது. இப்படி உணவு முறைகள்னால வந்திருக்குன்னா நீங்கள் அதையும் மாற்றுறதுக்கு கொண்டு வந்து தான் ஆகணும். வேறு உணவு முறைகள்லாம் நான் கரெக்டாக தாங்க இருக்கேன். ஆமாம், நல்ல மெடிடேஷன் பண்ணுறேன், யோகா பண்ணுறேன், பாடியை நல்ல உணவு முறைகள்லாம் கரெக்டாக வச்சுருங்க. ஆனால் அப்படி இருந்தோம் இன்றைக்கி என்னோடய சுகர் வந்து கட்டுப்பட மாட்டேங்குது, ரத்தத்துலலாம் வந்து கழிவுகள் இருக்குது போல், எனக்கும் வந்து அந்த அரிப்புகள் ஊறல்கள்லாம் வருது, இன்றைக்கும் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து அவர்களுக்கும் ஏன் வருதுன்னா அடுத்த கட்டம் எங்கே போகும்னா அது ஸ்ட்ரெஸ் கழிவுகள், மன அழுத்த கழிவுகள். நீங்கள் சரியான உணவு முறை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் இரவு தூங்கப்படும் பொழுது நீங்கள் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் உங்களுடைய தூக்கமின்மை அப்படின்ற அந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரத்தத்தில் அதிகப்படியான கழிவுகளை கலக்கும். அதுதான் ஸ்கின் ப்ராப்ளம் வருவதற்கான ஒரு காரணமாக இருக்குது. பாருங்களேன், யாருக்கெல்லாம் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குதோ அவர்கள் எல்லாரும் குறிப்பாக கவலை அப்படின்ற ஒரு உணர்ச்சிக்குள்ளே முன்னாடி மாட்டியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கணும் கூட இல்லை, இன்றைக்கி இருக்கலாம் சில பேருக்கு. பட்டு எப்போ ஆரம்பித்ததோ அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் 6 மாதம் கேப்பில் அதிகப்படியான கவலையில் இருந்தேங்க. அப்போ கவலையில் இருக்கப்படும் பொழுது சரியாக கூட சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சரியாக பசிக்காது, நல்ல மூமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒர்க்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த கவலையில் இருக்கிறமேன்னு சொல்லிட்டு அப்படியே சோர்வாக உட்காந்துருது. அப்போ உங்களுடைய ரத்தத்தில் கழிவுகள் சர்க்குலேஷனில் ஸ்லோவாகி தேங்க ஆரம்பிச்சிருது. அதுதான் நம்மளுடைய ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு காரணம். அதனால் காலில் அப்படியே ஊற ஆரம்பித்து உடம்பு முழுவதும் அப்படியே ஊறல் அரிப்புன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட ஆரம்பிக்குது. இது அடுத்தது கருப்பு பேச்சஸாக வந்து மாற ஆரம்பிச்சிருது. அங்கங்கே கருப்பு பேச்சஸாக அது நம்மளுடைய முகம், கை, கால், உடம்புலலாம் வர ஆரம்பிச்சிருது. அது ஏன் வந்ததுன்னா உங்களுடைய ரத்தத்தில் உள்ள கழிவுகள். இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. அப்போ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் அங்கே மேலே காமிக்குதுன்னா அது ஏதோ ஸ்கின்ல மேலோட்டமாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனை அல்ல. உங்களுடைய ரத்தத்தில் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனையை வெளியே சொல்ல வந்த தூதுவர் தான் உங்களுடைய ஸ்கின். நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ இதை எப்படி சரி பண்ணணுன்றதும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தினால் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். ஆனால் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இப்போ ஏதோ நம்ம வந்து இந்த ரூட் காஸை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. அதற்கு சில வருடங்கள் நீங்கள் மருந்து மாத்திரை கழிவுகளை எடுத்து நீங்கள் உங்களுடைய ரத்தத்தை எடுத்திருந்தீங்கன்னா, சில வருஷங்கள் உங்களுடைய உணவு முறை கழிவுகளை சேர்த்துருந்தீங்கன்னா, சில மாதங்கள் சில வருடங்கள் வந்து நீங்கள் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து உங்களுடைய ரத்தத்தில் கழிவுகளை சேர்த்துருந்தீங்கன்னா, அதுக்கு ஏதோ போய் ஒரு வாரம் 1 மாதத்துக்குள்ளேலாம் உணவு முறையிலேயோ மெடிசன்லையோ சிகிச்சையிலையோ உங்களுடைய ரத்தத்தை அவ்வளவு சீக்கிரமாக சுத்தப்படுத்த முடியாது. படிப்படியாக தான் அதுக்குள்ளே சுத்தப்படுத்த முடியும். அதற்கு சில டிப்ஸ் சொல்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் ரெகுலராக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படும். உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் அந்த ஊறல்கள்லேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர், இந்த தண்ணீர் தான் உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்க போகுது இல்லைங்களா? அப்போ அதனால தான் பாருங்களேன், உள்ள கிளென்சிங் நல்ல க்ளீனிங் பண்ணணும்னா தண்ணி வேணும். சாப்பிட்டு அந்த கழிவுகள் வந்து உள்ளுக்குள்ளே சிறுவுடல்லாம் ஒட்டிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு எக்ஸஸாக நம்ம தண்ணி குடிக்கணும். உள்ளே போய் வெளியே கிளம்பணும். அதுபோல் மெட்டாபாலிசம் டாக்சின்ஸ் வளர்சிதை மாற்ற கழிவுகள் உள்ளே இருக்குதுன்னா அதையும் வெளியேற்றினாலும் தண்ணி, அந்த வாட்டர் ரொம்ப முக்கியம்.
இந்த வாட்டர் நம்ம முதல்ல எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நம்ம அவசியம் வந்து கடைபிடிச்சாகணும். அதை நம்ம சாதாரண தண்ணியாக நம்ம இன்றைக்கி சாப்பிட்றோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா மினரல் இல்லாத மினரல் வாட்டராக இன்றைக்கி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்றைக்கி கார்பரேஷன் வாட்டர்லையும் அதில் குளோரின் கலந்து வர்றதுனால அதை பயன்படுத்துறதையும் நமக்கு சிரமம் ஏற்பட்டு போச்சு. கடைசியில் பார்த்தோம்னா 25 லிட்டர் கேன் தான் இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே இருக்குது. சில வீடுகளில் நமக்கு ஆர்ஓ சிஸ்டம் மூலமாக நம்ம வந்து போட்டு எடுத்துக்கிடணும்னு சொல்லலாம் இல்லைங்களா. அதில் வந்து கொஞ்சம் டிடிஎஸ்ஸை மட்டும்தான் நமக்கு வந்து குறைச்சி கொடுக்கும் ஆர்ஓ சிஸ்டம் மூலமாக. பட் அதில் உள்ள தாதுக்கள் அந்த நிலத்தடியில் என்ன தாதுக்கள் இருந்ததோ அந்த தாதுக்கள் மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த தண்ணியில் சில விஷயங்களை ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா தண்ணியினுடைய தரம் மாறும். அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படுவதற்கு மிக அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த தண்ணி ஒன்று போதும் உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிக்க. மற்ற சில மருந்துகளை விட இது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டிப்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன், பயன்படுத்தி பாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மண்பானை தண்ணி உங்களுக்கு பிடிக்கும்னா மண்பானை எடுத்துக்கோங்க. இல்லைங்க மண்பானை தண்ணி எனக்கு சேராது, அது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் சில்னஸ் கொடுத்துரும், சளி பிடிச்சிக்கணும்லாம் உங்களுக்கு சில பேருக்கு பயம் இருக்கலாம். மண்பானை தண்ணி ரொம்ப நல்லதுங்க. அதை அடுத்த ஆப்ஷன் நீங்கள் போகணுன்னா வேணால் நீங்கள் காப்பர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த காப்பர் பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க ஒன்று. இது போக ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இந்த காட்டன் துணியில் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதை போட்டு ஒரு முடிச்சு போட்டு அந்த காப்பர் பாத்திரத்தில் போட போகிறோம். அந்த தண்ணியில் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி நமக்கு தண்ணியுடைய தன்மையை மாற்ற போகுது. அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாட்டு மருந்து கடைகளில், ஆயுர்வேத மருந்து கடைகளில், சித்த மருந்து கடைகளில் இன்றைக்கி வந்து கிடைக்கும். அந்த தேற்றான் கொட்டை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இந்த தேற்றான் கொட்டையை எடுத்து நம்ம லைட்டாக தட்டி அப்படியே வந்து இதில் போட்டுக்குங்க. ஓகேங்களா. ஆமாம், ஒரு 5 கிராம் அல்லது 10 கிராம் கூட போதும் ஒரு முடிச்சுக்கு. அப்படி வச்சுங்களேன். ஒரு 5லேருந்து 10 கிராம் வரைக்கும் நீங்கள் வந்து தேற்றான் கொட்டையை போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வெட்டி வேர், அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெட்டி வேர் கொஞ்சம் அப்படியே எடுத்து இந்த முடிச்சு தயார் பண்ணக்கூடிய அந்த துணியில் போட்டுங்க. தேற்றான் கொட்டை, வெட்டி வேர், இது கூட பெருநெல்லி இருக்கு இல்லைங்களா, இந்த பெருநெல்லி எடுத்து அப்படியே வந்து ஒரு 2ஆக கட் பண்ணி அதை வந்து உங்களுடைய இந்த முடிச்சில் போட்டுக்குங்க. ஓகேங்களா. போட்டுட்டு அதை வந்து நல்லா ஒரு முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து அந்த காப்பர் பாத்திரத்திற்குள்ளே போட்டுக்குங்க. அதில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். ஒரு 8 மணி நேரம் குறைஞ்சபட்சம் இந்த தண்ணிக்குள்ளே இது இருக்கட்டும். ஓகேங்களா. தேற்றான் கொட்டை, வெட்டி வேறு, பெருநெல்லி, இது ரொம்ப அருமையாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க. இப்போ இது நல்லா இதோட எசன்ஸ் எல்லாம் படிப்படியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். நீங்கள் காலையில் பார்க்கப்படும் பொழுது உங்களுக்கு நல்ல இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இதோட தன்மை, அந்த சாரம் அதில் கிடைச்சிடும். தண்ணியை குடிக்கும் பொழுதே அந்த டேஸ்ட்டில் உங்களுடைய அந்த தேற்றான் கொட்டை, வெட்டி வேறு, நெல்லிக்காய், பெருநெல்லி, இதனுடைய அந்த சாரம் அங்கே இருக்கிறத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். தண்ணி குடிக்கிறதுக்கே பயங்கரமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த தண்ணியை நம்ம காலையிலிருந்து இரவு வரை இதை மட்டுமே நாம் வந்து குடிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு ரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு இது ரொம்ப அருமையாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இதை ரெகுலராக எடுத்தீங்கனாலே ஒரு 10 to 15 டேஸில் உங்களுடைய ஸ்கின்னில் வந்த ஊறல்கள்லாம் சரியாவதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எல்லாத்தையும் போட்டு இந்த தண்ணியை தினந்தோறும் எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, யார் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், டயபெட்டிக்கில் அவங்களுக்கு வந்து காலில் ஊறல்கள், அரிப்பு போன்ற சிம்டம்ஸ் அவங்களுக்கு இருக்குதுன்னா உடனடியாக இதை கொண்டு வாங்க. இது சுகரை குறைக்காது. சுகர்னால் உங்களுடைய ரத்தத்தில் சேர்ந்த கழிவுகளை சுத்தப்படுத்துவதற்கு பயன்படும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் கழிவுகள் சேர்ந்துருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் இருக்குது. அதற்கு நிறைய சொல்யூஷன் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை நீங்கள் முதல்ல பயன்படுத்துங்க. இது மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்குன்னே நிறைய இருக்குது. அதை நம்ம அடுத்தடுத்த பதிவுகளையும் கூட பார்க்கலாம். இது மூலமாக கிளென்சிங் பண்ணி உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தி ஸ்கின் ப்ராப்ளத்திலிருந்து மீண்டு ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.